வணக்கம் துபாய் மக்களே, நான் உங்கள் சிக்கந்தர் பாஷா. இதுதான் என்னோடய ஃபஸ்ட் வீடியோ. என்னோடய சேனல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஸ் கிச்சன். இன்னையிலேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இதுதான் ஃபஸ்ட்டு டேங்கிறதுனால ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ஸ்பெஷலாக இருக்கட்டுமேனு ஸ்பெஷலாக ஸ்டார்ட் பண்ணுறேன். ரொம்ப அதிகமான எதுவுமே செய்யாமல் கீ ரைஸ், சிக்கன் குருமா ப்ளஸ் காலிஃப்ளவர் பிரட்டல் எப்படி நம்ம சிம்பிளான மெத்தடில் செஞ்சு நம்ம எப்படி சாப்பிட்லாங்கிறத பார்க்க போகிறோம். இங்கே துபாயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க, ஃபேமிலிஸ் யாருமே இல்லை. நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை சமைச்சு சாப்பிட்றதுக்காக உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். அதனாலவே எல்லாம் ஈச் அண்ட் எவ்ரி திங் நான் சொல்லித்தர போகிறேன். நல்லா பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் குருமா செய்ய போகிறோம். அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் இங்கே ரெடியாக இருக்குது. இது ஆனியன், தக்காளி, அப்புறமேல்ட்டு கிரீன் சில்லி, பொட்டேட்டோ, இது கொத்தமல்லி, புதினா, சிக்கன் இங்கே இருக்குது. இது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், காலிஃப்ளவர் நான் மஞ்சள் இட்டு தண்ணி போட்டு வச்சுருக்கேன். இது டொமேட்டோவும் ஆனியனும் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஃபுல்லாக கோகோனட் வித் ஸ்மால் மசாலா, சோம்பு, கொஞ்சம் ஜீரகம், வேர்க்கடலை போட்டிருக்கேன். உங்கள்ட்ட விருப்பம் இருந்தால் நீங்கள் முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம குக்கிங்க்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம செய்ய போகிற அளவுக்கு பார்த்துக்கணும். இப்போ நம்ம பண்ண போகிறது 1.5 kg சிக்கன். 1.5 kg சிக்கனுக்கு எந்த அளவில் நம்ம ஒரு பாத்திரம் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து 6 லிட்டர் தண்ணி பிடிக்கிற அளவுக்கு குருமாங்கிறதுனால நம்ம எடுக்கணும். இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா வெங்காயம். இது வெறும் ஃப்ரை பண்ணுறதுக்கு மட்டும்தான். நம்ம ஃபுல்லாக கிரைண்ட் பண்ணுற பேஸ்ட்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். இதோட வேறு என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆயில். எல்லோரும் ஒரு மெத்தடில் யூஸ் பண்ணுவாங்க. இது இந்த எஸ்பியோட மெத்தட். ஆயில் நான் எவ்வளோ சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 1.5 kg சிக்கனுக்கு 250 ml ஆயில் சேர்த்துருக்கேன். இதோட 1 கிராம் அளவுக்கு ஏலக்காய், 1 கிராம் அளவுக்கு பட்டை, 1 கிராம் அளவுக்கு லவங்கம். இது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பே லீஃப் சேர்க்க போகிறோம். பே லீஃபை நல்லா உடச்சி போடுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணல, இப்போ தான் ஸ்டவ் ஆன் பண்ணுறோம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ மூடிடலாம். ஒரு 2 to 3 minutes இந்த ஆயில் இதாக கொதிச்சு அதுக்கப்புறம் அந்த வெங்காயம் நம்ம போட்ட எல்லாமே பொரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் என்னென்ன மசாலா நம்ம ஆட் பண்ணுறோன்னு பார்க்கலாம். இப்போ 2 to 3 minutes ஆயிருக்கு. எந்த அளவுக்கு ஃப்ரை ஆகுதுன்னு பாருங்கள். ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ரொம்ப ப்ரௌன் ஆகணும், ரொம்ப ஒரு கோல்டன் கலரில் வரணுங்கிறதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. உங்களுக்கு வெங்காயம் ஃப்ரை ஆனால் மட்டும் போதும். இதுக்கப்புறம் நம்ம என்னென்ன மசாலா சேர்க்கணுங்கிறத பாருங்கள். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி எவ்வளோ நேரம் ஆயிருக்குன்னா இப்போ வரைக்கும் 3 minutes ஆயிருக்கு. 3 minutesல எந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்திருக்குன்னு பாருங்கள். இன்னமும் இது கொஞ்சம் நேரத்தில் இன்னும் நல்லா வரும். இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டவ்வை கம்மி பண்ணிக்கலாம். இந்த நேரத்தில் நம்ம என்ன சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் போட்டோன்னே வெடிக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அது பண்ணுங்கள். போட்டுட்டு கொஞ்சம் மூடி வச்சுக்கணும். ஒரு 2 minutes. எந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா பொரிஞ்சிருக்குன்னு பாருங்கள். கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. நம்ம மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கோம். இன்னும் நம்ம ஃப்ளேம் அதிகப்படுத்தலை, மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கோம். இங்கே துபாயில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ் 2 பக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஃப்ளேம். நீங்கள் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி சின்ன பர்னால் பெரிய பர்னால் இங்கே இருக்காது. ஒரே பர்னால் தான் 2 பக்கமும் இருக்கும். ஓகே, இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. வெங்காயம் இதெல்லாம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி போட்டு நல்லா அதை கிளறி விட்டுக்கணும். ஏன் இந்த நேரத்தில் நம்ம கொத்தமல்லி சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா இதோட அரோமா நம்மளோட எண்டு வரைக்கும், அந்த சிக்கன் வேகிற வரைக்குமே இந்த அரோமா இதுலேயே இருக்கும். சிக்கன் நம்ம தேங்காய் போட்டு அதுக்கப்புறம் அந்த குருமா வர வரைக்குமே இந்த ஃப்ளேவர் உங்களுக்கு கடைசி வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போது ஃபுல்லாக அது இதாகிடுச்சு. இப்போ நம்ம இதில் சேர்க்கக்கூடிய மசாலாவை மட்டும் பாருங்கள். மசாலா சேர்த்துக்கலாம். காரம் உங்களுக்கு அதிகமாக சாப்பிடுவீங்கன்னு சொன்னீங்கன்னா காரம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நாங்கள் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிட்ற ஆளுங்க. இது என்ன அளவுன்னு பார்த்தீங்கன்னா
2 டேபிள் ஸ்பூன் 1.5 kgக்கு 2 டேபிள் ஸ்பூன். உங்களுக்கு நிறையா காரம் சாப்பிடுவீங்கன்னா 2.5 டேபிள் ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். இதோட வேறு என்ன சேர்க்கணுன்னா மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவு. நல்லா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன் இப்போயே வந்து நம்ம வந்து இந்த மிளகாத்தூளை சேர்த்தோன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் கலர். உங்களுக்கு வந்து இந்த ஆயிலே இந்த சில்லி பவுடர் நல்லா சாட்டையாகி இது அப்படியே உங்களுக்கு வந்து ரெட் கலரில் உங்களுக்கு குருமா கிடச்சிடும். இதோடையே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள். சிக்கனுங்கிறதுனால அந்த கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இது நல்லா கிளறினதுக்கப்புறம் இதோட வேறு என்ன சேர்க்கணுன்னா இதே டயத்தில் டைரெக்டாக நம்ம வந்து மசாலா சேர்க்க போகிறோம். ஆல்ரெடி சொன்னது தான். இது வெங்காயமும் தக்காளியும் பேஸ்ட் பண்ணி வச்ச மசாலா. இந்த அளவுக்கு வர டயத்தில் நம்ம வந்து இப்போ வந்து ஃப்ளேம் அதிகப்படுத்திட்டோம். இப்போ இந்த நேரத்தில் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் யூஸ் பண்ண போகிறோம். எவ்வளோ நான் போடுறேன்னு பாருங்கள். 1 டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன், 3 டேபிள் ஸ்பூன். 3 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து 1.5 kg சிக்கனுக்கு. இதை நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுருங்க. ஏன் இந்த டயத்துலேயே நான் போட்டேன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ரா ஃப்ளேவர் ஒன்று வரும் ஜிஞ்சர் கார்லிக்கில். அந்த ரா ஃப்ளேவர் வந்து இப்போவே வந்து கரைஞ்சி போயிடும். இந்த ஸ்மெல்லு உங்களுக்கு வராது. எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு பாருங்கள் கிரேவி. இப்படியே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படி இருக்காது. இன்னும் போக இது வெந்து இது வந்து பாயிலாக தண்ணி மேலே வந்து கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள் எந்த அளவுக்கு ஆயில் வந்து மேலே மிதக்கணுங்க. போட்ட எல்லா ஆயிலுமே வந்து மேலே வந்துடும். அப்போ தான் வந்து கிரேவி நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இது எந்த அளவுக்கு இந்த மசாலா வேகுதுங்கிறது இங்கே தான் நமக்கு தெரியும். இப்போது இதோட இப்போ நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி ட்ரைன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சிக்கனை இதில் சேர்க்குறோம். இப்போ நல்லா ஒரு தடவை கிண்டி விட்டுக்கணும். மசாலாவில் இதை நல்லா டிப் பண்ணி விட்டுருணும். இப்போ நம்ம உப்பு சேர்க்க போகிறோம். உப்போட அளவு என்னென்னா 1.5 kgக்கு இந்த அளவுக்கு இருக்கிற ஸ்பூனில் நான் வந்து 3 ஸ்பூன் போடுறேன். பத்தலைன்னா நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் எவ்வளோ இருக்குன்னு. தேங்காய் போடுறதுக்கு முன்னாடி நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா சிக்கன் வேகும். இப்போ சிக்கன்லேருந்து வாட்டர் ரிலீஸ் ஆகும். நம்ம ஆல்ரெடி வந்து ட்ரைன் பண்ணி வச்சுட்டோம். இருந்தாலும் மறுபடியும் இதில் இருக்க தண்ணி மறுபடியும் சிக்கன்லேருந்து வரும். சிக்கன்லேருந்து பிரிஞ்சு வரும். அதை நம்ம மறுபடியும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேங்காய் போடலாம். இப்போ நம்ம இன்னும் தயிர் ஊற்றலை. இதுக்கப்புறம் தயிரும் போடணும். இந்த அளவுக்கு இது பாயிலிங்கில் வந்துருந்தோன்னே ஒரு மூடி போட்டுட்டு 10 நிமிஷம் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு விட்டுறணும். 10 நிமிஷம் அது வந்து நல்லா சிக்கன் வேகும். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா வெந்துட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் சைடில் எவ்வளோ தூரம் வந்து புகை வந்துட்டுருக்கு. 10 மினிட்ஸாக நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி நான் இடையில 2 தடவை கிண்டி விட்டேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம தண்ணியே ஆட் பண்ணல, எந்த அளவுக்கு சிக்கனோட தண்ணி வெளியில் வந்திருக்குன்னு பாருங்கள். ஒரு தடவை மிக்ஸ் பண்ணுங்கள். கீழே எதுவுமே வந்து நமக்கு அடி பிடிக்கலை. அந்த அளவுக்கு கிரேவி வந்து திக்காக இருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த நேரத்தில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா பொட்டேட்டோ ஆட் பண்ண போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம். மறுபடியும் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். பொட்டேட்டோ போட்டதுனால பொட்டேட்டோ நல்லா வேகணும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சிக்கன் எந்த அளவுக்கு நல்லா வந்து சாஃப்டாக ஆகிட்டுருக்குன்னு பாருங்கள். டோட்டலாக நம்ம வந்து 20 மினிட்ஸ் ஆகிருக்கு சிக்கன் போட்டு. நார்மலாக எல்லாரும் சொல்லுவாங்க சிக்கன் வேகிறதுக்கு 7 மினிட்ஸ் தான். நம்ம ஆல்ரெடி 10 மினிட்ஸ் சிக்கன் போட்டு விட்டாச்சு. இப்போ மறுபடியும் 10 மினிட்ஸ் விட்ருக்கோம். ஏன்னா பொட்டேட்டோக்காக. ஏன் வந்து இப்படி நான் போட்டிருக்கேன்னா ஆல்ரெடி நம்ம சால்ட்டு போட்டிருக்கோம். அதனால் வந்து சிக்கன் ரொம்ப சாஃப்டாகிடும் சீக்கிரமே. இப்போ நம்ம இது கூட என்ன ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கோகோனட் பேஸ்ட். கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க
கோகோனட் பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது மறுபடியும் இதை வந்து மூடி வச்சு ஒரு 5 minutes நல்லா அந்த கோகோனட்லாம் வந்து பாயில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குருமா எப்படி இருக்குன்னு. நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதே ஒரு டேபிள் ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கரம் மசாலா ஒரு சின்ன ஒரு டேபிள் ஸ்பூனில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். கடையில் வாங்க நீங்கள் கரம் மசாலா வாங்குறீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃப்ளேவர் வந்து அதிகமாக தெரியும். அது ஒரு நெஞ்சு எரிச்சல்னு சொல்லுவாங்க, ஆசிடிட்டி மாதிரி வரும். அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணி விட்டு இதை நல்லா கொதிக்கிற வரைக்கும், ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நல்லா ஒரு 5 minutes நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு கொதிச்சுக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள். நல்லா ஒரு இதாக கிண்டி விட்டுட்டு இப்போது டேஸ்ட் பண்ணிக்கலாம். உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். வாவ், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இதுவும் அவ்வளோதான். இதை வந்து மூடி வச்சு இதே மாதிரி நல்லா மெழுகுபத்தி மாதிரி வந்து ஸ்டவ்வை நல்லா சிம் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 minutes நல்லா பாயில் ஆகணும் இதே ஃப்ளேமில். ஏன் இந்த அளவுக்கு பாயில் ஆகணும்னா அந்த அளவுக்கு பாயில் ஆனால் தான் குருமாவோட ஒரிஜினல் ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி அது ஃபீலிங் கொடுக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு புகை வருதுன்னு வெளியில். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு தடவை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கறி இதெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்துருச்சுன்னு. ரொம்ப ஆயிலியாக இல்லாமல் ரொம்ப ஒரு ஃப்ளேவரபிள் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு பரோட்டாக்கோ ஒரு சப்பாத்திக்கோ ஒரு கீ ரைஸ்க்கோ நீங்கள் போட்டு சாப்பிடும்போது ஃப்ளேவர் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு தான் இதோட திக்னஸ் இருக்கணும். இதுக்கு மேலே நீங்கள் திக்னஸ் கொண்டு போனீங்கன்னா அது வந்து களி மாதிரி ஆகிடும். இதை விட கம்மியாக கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பரோட்டா சாப்பிட முடியாது, அப்புறம் மெல்ட்டு சப்பாத்தி சாப்பிட முடியாது. சாப்பாட்டில் போட்டிங்கன்னா ஒரு தண்ணி மாதிரியான ஒரு குருமாவாக இருக்கும். இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த அளவே வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் குருமா எப்படி செய்கிறோன்னு பார்த்தோம். குருமா செய்கிறது இன்னும் ஒரு 2 minutes வெந்ததுக்கப்புறம் மறுபடியும் பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு 2 minutes நல்லா வந்து கொதிச்சிருக்கு. அவங்க எந்த அளவுக்கு வந்து கலர் இருக்குது, கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த நேரத்தில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா இதுதான் ஃபைனல் டச். இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் கீ சேர்க்க போகிறோம் ஃப்ளேவருக்காக. இது சுத்தமான கீயான்லாம் கிடையாது, நம்ம ஊரில் அதெல்லாம் கிடைக்கும். இங்கே துபாயில் வந்து இந்த மாதிரி ஒரு டின்னில் தான் கிடைக்கும். இந்த கீ பேர் என்ன, அசீலுங்க கீ. இந்த மாதிரி கீ தான் இங்கே கிடைக்கும். இதை மாதிரி போட்டுட்டு நல்லா ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு, முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம வந்து குருமா செஞ்சாச்சு. இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த மாதிரி ஷேர் பண்ணுங்கள். நான் வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.